நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க. நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல, இது முக்கியமான தேர்தல், இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் அல்ல. இவருக்கு போட்டு பார்க்கலாமா, சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பாங்கி போடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும். ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சரோடு 35 அமைச்சர்கள் அங்க உட்காரணும். அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து விஜய்கிட்ட போலாமா, ஒரு கால் இங்க வைக்கலாமா, எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு அவங்க உட்கார்ந்து. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள், கை இங்க கொடுக்கிறாரு, கண்ணு இங்க பாக்குறாரு, எப்ப அவரு வெளியே போவாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது.